நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, மே மாதம் தனுசு ராசி நேயர்களே, நிறைய தனுசு ராசி நண்பர்கள் ஃபோன் கால் நிறையவே வருது. மெயினாக மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் பரவாயில்ல. உத்திராட நட்சத்திரங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. பாருங்கள், ஒரு ராசியிலே கூட நட்சத்திரங்கள் வேறுபடுமே, ஆனால் அந்த பலனும் வேறுபடுகிறது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தசாபுத்தி மாறும். அதுதான் விஷயம். அப்போது தனுசு ராசி நேயர்களே, 10ஆம் இடத்துலேருந்து நடத்தக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்கு என்ன சார் கஷ்டம்? சார், சனியும் ராகுவும் சேர்ந்து பார்க்குறாங்க. சாதாரண ஏழை விவசாயி கூட, ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்க, கிராமத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது கிராமத்தில் இருக்கிறவங்க, வெளியூரில் போயிட்டு வசிக்கக்கூடியவங்க, அல்லது வெளி மாநிலங்களில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஒரு நார்மல் பொசிஷனில் சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சரிதான், அதே போல் மிடில் கிளாஸில் இருந்தாலும் சரிதான், இல்லை ஒரு ஹையர் கிளாஸில் இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், பிஸ்னஸ், மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, குறிப்பாக
தனுசு ராசிக்கு கனிம வளங்கள், அதே போல் கனிம வளங்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட், குருவுடைய வீடு, பேங்க் செக்டர்ஸ், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு குடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ உள்நாடோ வெளிநாடோ அப்புறம் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டமான தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அப்போ இந்த மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதிலெல்லாம் நஷ்டம் வந்திருக்கும். இல்லைன்னா சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா? பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், அதில் பாதாளத்தில் போய் இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி என்பதில் உங்கள் கஷ்டத்துக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சிங்களா? யாராவது சொன்னாங்களா? எத்தனையோ இடத்துல நீங்கள் ஜாதகம் பார்த்துருக்கலாம். உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் சனியும் ராகுவும். இவங்களை புரிஞ்சிக்காம இந்த சனி ராகுக்கு உரிய கிரகத்துக்கு உரிய உங்கள் ஜாதகத்தில் சனி ராகு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பரிகாரம் செய்யாமல் உங்கள் பிரச்சனை தீர்வு கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்? சனியும் ராகுவும் தான் தனுசு ராசிக்கு பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் கவலை இல்லை. சாதாரண விவசாயியாக இருந்தாலும், பெரிய முதலாளியாக இருந்தாலும், மிடில் கிளாஸாக இருந்தாலும், ஜாப் செக்டராக இருந்தாலும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், புரியுதுங்களா? 4000 கோடி 5000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், மல்டி மில்லியனராக இருந்தாலும், தனுசு ராசி இன்னைக்கு ஒரு சிக்கலில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் சனியும் ராகுவும். இந்த சனி ராகுக்கு உரிய பரிகாரங்கள் செய்யாமல், பிராயச்சித்தம் செய்யாமல் இவங்க 2 பேரை நீங்கள் சரி கட்டணும். ஒன்று, உங்களுக்கு இந்த ராகுங்கிறவங்கள பெண்களாக போட்டுக்கோங்க. பெண்களால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். இல்லை ராகு உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், முஸ்லீம் நண்பர்களாக இருக்கலாம். புரியுதா? அதே போல் சனி பகவான் வயசானவங்களாக இருக்கலாம், வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த சனி ராகு கலகம், தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு எப்படி பிரச்சனை? கலகம். உங்களை பற்றி தேவையில்லாம் சம்பந்தம் இல்லாமல் கலகம் உண்டு பண்ணுவது. கலகத்தால் வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. உங்களை பற்றி யாரோ தப்பாக பேசியிருக்காங்க, உங்களுக்கு அது நேரில் தெரியல. நீங்கள் யாராக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அப்போ தனுசு ராசி ஜாதகம் இந்த மாதிரி பார்க்கணும். ஜாதகம் இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அது ஜெயிக்க முடியும். அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதத்திலிருந்து அந்த சனி ராகு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்களே ஆனால் அதை கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தில் சனியும் ராகுவும் எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய ஆலய வழிபாடுகள் செய்வீர்களேயானால், சின்ன சின்ன எளிய பரிகாரங்களாக இருக்கலாம், இல்லை தேவையான பரிகாரங்களாக ஆலய பரிகாரங்களாக இருக்கலாம், செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும். தனுசு ராசி நேயர்களே.